தனுசு ராசி அன்பர்களே, 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த வருடத்தில் சனி பகவான் மீனமனையிலே தான் இருக்க போறார். சனி பகவான் எந்த பயிற்சியும் அடைய போவதில்லை. அதே சமயத்தில் குரு பயிற்சி நடக்குது. எப்போ நடக்குது அப்படின்னா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி. குரு பகவான் உச்ச பலம் அடைய போகிறார். அதே போல் ராகு கேது பயிற்சியும் இந்த டிசம்பர் மாதம், இந்த 2026 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும், கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகமனைக்கும் பயிற்சி ஆகுது. அப்போது இந்த இரண்டு கிரகங்களினுடைய அந்த பெயர்ச்சி இந்த வருடம் கண்டிப்பாக இருக்குது. இதனால் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மாற்றத்தை தருமா, ஏற்றத்தை தருமா? ஸோ என்ன மாதிரியான தன்மைகள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் உச்சபலம், அந்த உச்சபலம் அடைந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ சுகஸ்தானத்தை வலுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தையே பார்க்கிறார். அப்போ இதுவரைக்கும் சனி பகவான் அங்கே இருந்துட்டு கொண்டு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த, சுகத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அதிலிருந்து முற்றிலும் விலக்கு அளிக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம். சார் என்னமா இருக்குது? தாய் சார்ந்த விஷயத்தில் தாய்க்கு சில தொந்தரவுகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்கள், அந்த தாயினுடைய அந்த மருத்துவ செலவு, தாயினுடைய ஹெல்த் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து, ஒரு வீடு வாங்க முடியலையே என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய தனுசுக்கு முதல் வேலையாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வீடு வாங்க வச்சிரும். விற்காத நிலங்கள் விற்பனையாகிரும். அப்புறம் ஒரு வீடு வாங்கணும், முதல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய தனுசுக்கு இது சாதகமான ஒரு பீரியட். இது வரைக்கும் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிற, சொந்த வீடு அமையலையே என்று இருக்கக்கூடிய இந்த தனுசுக்கு சொந்த வீடு அமைந்துவிடும். 4ஆம் இடத்தின் மூலமாக, அந்த இடத்தின் மூலமாக வருமானம் வரும். அப்போ என்ன, ஒரு வீடு கட்டி அல்லது ஒரு அபார்ட்மெண்ட் கட்டி ஒரு வாடகை வருமானம் வரக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் மிகுதியாக உண்டு. ஒரு வாகனம் வாங்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு சூப்பராக ஒரு 2 வீலர் வாங்கலாம், அல்லது 4 வீலர் வாங்கலாம், அல்லது பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் உண்டு. ரியல் எஸ்டேட், இந்த வீடு, வண்டி, வாகனம், அந்த ஒரு மாதிரியான, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கமிஷன் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள், தரகு கமிஷன், இதை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது வீட்டு சம்பந்தப்பட்ட, வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய தனுசுக்கு இது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சார், பொருளாதார ரீதியில் இந்த வருடம் தனுசுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். தன காரக கிரகமான குரு பகவான் உச்ச பலம் அடைந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. அது 8ஆம் இடத்திலிருந்து பார்க்குது. அப்போ என்னன்னா, மறைந்துள்ள பணம், கொடுத்து வைத்திருந்த பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சார், எங்கேயோ பணம் கொடுத்தேன் சார், ரிட்டனே ஆக மாட்டேங்குது, கேட்டு பார்த்து சலிச்சு போச்சுன்னா, இந்த வருடம் அந்த பணம் உங்களுடைய முயற்சியால் வருவதற்கான அத்தனை சாத்தியக்கூறும் உண்டு. ஏன்னா நீங்கள் தான் குரு நேரம் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குரு உச்சமாக இருந்து பார்க்குறார். பொருளாதார ஏற்றத்தை தரக்கூடிய அம்சங்கள் நிச்சயமாக உண்டு. ஒரு குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அல்லது 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறீங்க, இப்போது அது புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகள் அல்லது சேரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. மறைபொருள், 8ஆம் இடம் என்பது மறைபொருள் 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் என்று திடீர் பணமும் அங்கே தான் இருக்குது. அப்போது தன காரக கிரகம் குரு, உங்கள் ராசி அதிபதி குரு 8ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த தனுசுக்கு உண்டு. ஒரு ஷேர் மார்க்கெட் திடீர்னு வரலாம், ஒரு இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வரலாம், லாட்டரி மூலமாக பணம் வரலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில், எதிர்பாராத வகையில் தன வருவாயை தரக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் கைகூடும்.
பிரயாணங்கள் கண்டிப்பாக உண்டு. தூரதேச பிரயாணங்கள் நிச்சயமாக உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் நிச்சயமாக உண்டு. அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. அரசாங்க எக்ஸாம், போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது ஒரு குரூப் 1 எக்ஸாம் எழுதணும், குரூப் 2 எழுதணும், பேங்க் எக்ஸாம் எழுதணும், ரயில்வேயில் எழுதணும். ஸோ இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட், ஸ்டேட் சம்மந்தப்பட்ட, சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான வருடமாக உங்களுக்கு அமைய போகுது. அப்போ முயற்சிகள் பலிதம், போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டாக்கக்கூடிய ஒரு வருடம். சார், குரு பகவான் போய் 8ல் மறைஞ்சிட்டாரே, அப்போ திருமணம் நடக்குமா, திருமண காரியங்கள் கைகூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். 8ஆம் இடம் என்பது நிச்சயமாக ஒரு வலிவேதனை கொடுக்கக்கூடிய இடம் என்று சொன்னாலும் நீங்கள் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறீங்க. அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது கண்டிப்பாக சாத்தியமாகும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த டிசம்பர் மாதம், கண்டிப்பாக டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடக்குது பாருங்கள். அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகு என்கின்ற ஒரு சர்ப்ப கிரகம் உட்காரும் போது ஒரு தொல்லைகள் தரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு பாம்பு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும்ல, அப்போ பயம், அப்போ கொஞ்சம் அனுசரணை, கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, மற்றவர்களினுடைய குடும்ப உறவுகளில் தலையிடக்கூடாது, மற்றவர்களை, 3வது மனிதர்களை உங்கள் குடும்ப விஷயத்திற்குள்ள இன்வால்வ் ஆகாமல் பார்த்து கொள்வதும் இந்த தனுசுக்கு சிறப்பு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எப்போ அப்படின்னா டிசம்பர் மாதம், அதாவது இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் தன விஷயம், குடும்ப விஷயம், உங்கள் வாக்கு விஷயம், பேச்சு விஷயம், வாக்கு கொடுக்கறது, இதில் எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். சார், குரு 8ல் போய் மறைஞ்சிட்டாரு, அப்போ என்ன சார் பலன்? நீங்கள் போய் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்கள் ஊரை விட்டு வெளிநகர போகிறீங்கன்னு அர்த்தம். வேலைக்காக, தொழிலுக்காக, வியாபாரத்துக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை மிகுதியாக ஏற்படுத்தும். இப்போ தனுசு ராசி என்பர்கள் யாராவது உங்கள் ஆழ் மனதில் தோன்றி கொண்டிருக்கு, நான் வெளியூரில் போய் வேலை பார்க்கணும், அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய, உங்கள் ஆழ்மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் 100% சக்ஸஸ் கொடுக்கும். வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சூப்பராக இருக்க போகுது. வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலர் வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்பு என்னென்னா, ஒன்றும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள், அல்லது இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏதாவது ஒன்று டீல் பண்ணக்கூடிய அமைப்புகள், அல்லது நீங்கள் இங்கிருந்துட்டே வெளிநாட்டு கம்பெனி, எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஆதாயம், அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டு. இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, முதலீடுகள். குரு 12ஆம் இடத்தை பார்க்குது. முதலீடு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் முதலீடு செய்வதற்குண்டான அம்சங்கள், அதற்குண்டான எண்ண ஊட்டங்கள், அதற்குண்டான செயல்முறைகளுக்குள்ளே உங்கள் மனசு போகும். அப்போது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு சேவிங்ஸ் வேணும் அப்படிங்கிறத இப்போவே நீங்கள் அதை பற்றி உணர்ந்து கொண்டு அதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை, அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து குழந்தை பாக்கியம் இந்த வருடம் கிடைக்குமா? குரு போய் 8ல் மறந்துட்டாரே. குரு உச்ச பலம், குரு வலிமையாக இருக்கிறது, 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ ஒரு உறுப்பினர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். ஒன்று திருமண பந்தத்தில் என்ட்ரி ஆகணும், இல்லை உங்களுடைய குழந்தை பாக்கியம் வரணும். ஸோ இதில் 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே சமயத்தில் 8ஆம் இடத்தில் குரு 7க்கு 2, கணவன் மனைவி செட்டில் ஆகலை, அல்லது கணவனுடைய சொத்துக்கள் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. அப்போது இந்த வருடம் கண்டிப்பாக தனுசுக்கு ஏற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.